وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. ஹிஜ்ரி வருடம் 1444 வருடத்தின் அல் மஅரிஸ் போட்டிற்குரிய குறிப்பேடுகள் தொடராக ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வந்தது. இறுதியாக ரமதானுக்கு முன்னால் உள்ள மாதம் 8வது மாதத்திற்குரிய குறிப்பேடு வழங்கப்பட்டது. இந்த மாதம் ரமலானுடைய குறிப்பேடும் அதுக்கு பின்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஷவ்வாலுடைய குறிப்பேடும் வழங்கப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மஅரிஸ் போட்டி நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற இருக்கின்றதனால நாங்கள் கவனம் செலுத்தி இதிலே தரப்படுகின்ற இந்த குறிப்பேடுகளிலே தரப்படுகின்ற துஆக்கள், பாடமாக்க வைக்கப்பட வேண்டிய சூரா, அதே மாதிரி ஹதீஸ்கள் இவைகளை நாங்கள் மனநமிட்டு சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரயோசனமாக இருக்கும், போட்டியுடைய சந்தர்ப்பத்திலும் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இவ்வருடம் சூரத்து துஹான் மஅரிஸ் போட்டிக்குரிய சூறாவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் அடுத்தது ஹதீஸ் மனனத்தில் சென்ற மாதத்துடைய 9வது மாதத்துடைய ஒன்பதாவது ஹதீஸாக قال رسول الله صلى الله عليه وسلم من غدا إلى المسجد أو راح أعد الله له في الجنة نزلا كلما غدا أو راح. رواه مسلم عن أبي هريرة رضي الله عنه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் பள்ளிவாசலுக்கு காலையிலோ அல்லது மாலையிலோ சென்றால் அவர் காலையிலும் மாலையிலும் செல்லும் போதெல்லாம் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் அவருக்குரிய விருந்தை தயார் செய்கிறான். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸுடைய விளக்கம், காலையிலோ மாலையிலோ, காலையுடைய தொழுகைகளாக இருக்கலாம், அந்தி மாலை பொழுதுடைய தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளுக்காக பள்ளிவாசலுக்கு ஒருவர் சென்றால் அல்லாஹுடைய வீடு பள்ளிவாசல், அல்லாஹ் அந்த அடியானை கவனிப்பதற்காக வேண்டி அவனுக்குரிய ஏற்பாடாக சுவர்க்கத்தில் அவனுக்குரிய விருந்தை ஏற்பாடு செய்து வைக்கிறான். அவன் சென்றதற்குரிய கூலியை அல்லாஹ் அப்பொழுதே அவனுக்கு ஏற்பாடு செய்து வைக்கிறான். அவன் போகும் பொழுதெல்லாம் அந்த அவனுக்கு தயாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அடுத்தது துஆ மனனத்தில் الدعاء بعد التشهد الأخير قبل السلام. தொழுகையில் இறுதி அத்தஹியாத்தில் உட்கார்ந்ததன் பின்னால், அத்தஹியாத் ஓதி முடிந்ததன் பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி வேறு ஹதீஸ்களிலும் வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முக்கியமான சில துஆக்களை எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அதிலே ஒரு துஆ தான், اللهم إني أعوذ بك من عذاب القبر ومن عذاب جهنم ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال. يا الله, நான் மன்னரை வேதனை, நரக வேதனை, வாழ்வின் சோதனை, மரணத்தின் சோதனை, மசீஹுத் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆ. முதலாவதாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவன் முதலாவது சந்திக்கின்ற இடம் கப்ர். கப்ரிலே அவன் வைக்கப்பட்டதன் பின்னால முஃமினா அல்லது கெட்டவனா என்பதை பார்த்து அல்லாஹு தஆலா நல்லவராக இருந்து சொன்னால் சொர்க்கத்துடைய வாசலை திறந்து நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் அந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும், நரக வேதனைக்குரிய ஆளாக இருக்கக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். முக்கியமாக தொழுகையுடைய இறுதியிலும் பாதுகாப்பு தேடின துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போல வமின் அஸாபி ஜஹன்னம், கபருடைய காலம் முடிந்ததற்கு பின்னால, கேள்வி கணக்குக்கு பின்னால கியாமத்துடைய நாளில்
நரகத்துடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கணும், நரகத்துடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கணும் என்று சொல்லி துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். அதே மாதிரி ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்க்கையுடைய சோதனைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஈமானுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம், அவைகளை விட்டும். அதே போல வல் மமாத், மரணிக்கின்ற நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்று சொன்னால் ஈமானுடன் மரணிக்க வேண்டும், ஈமான் இல்லாமல் மரணிக்க கூடாது, ஈமானுடன் கலிமாவுடன் மரணிக்க வேண்டும் என்ற அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். அது இல்லாமல் வேறு விதங்களில் மரணிக்க கூடாது, அதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், இறுதி காலத்தில் கியாமத்துடைய நாளில் பெரும் அடையாளமாக வரக்கூடிய தஜ்ஜால், அவன் இறைவன் என்று சொல்லி பல அற்புதங்களை காட்டுவான். உண்மையாக ஈமானுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தாலா இவன் தஜ்ஜால் பொய்யன் என்று சொல்லி அதை அல்லாஹு தாலா அந்த முஃமின்களுக்கு மாத்திரம் காட்டுவான். அந்த கூட்டத்தில் நாங்க சேரணும், அவனுடைய ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதுக்கு பின்னால துஆ கேட்டிருக்கிறார்கள். 10வது ஹதீஸ் மனனத்தில் 10வது ஹதீஸாக قال رسول الله صلى الله عليه وسلم من صلى 12 ركعة في يوم وليلة بني له بهن بيت في الجنة 4 قبل الظهر وركعتين بعدها وركعتين بعد المغرب وركعتين بعد العشاء وركعتين قبل صلاة الفجر رواه مسلم والترمذي عن حبيبة رضي الله عنها. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் தினமும் 12 ரக்காத்கள் தொழுகிறாரோ அதற்காக அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் அதற்காக அவருக்கு சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகின்றது. அந்த 12 ரக்காத்துகளும் அவைகள் லுஹருக்கு முன்னால் 2, லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மகரிபுக்கு பின்னர் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின்னர் 2 ரக்காத்துகள், சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள். நூல் முஸ்லிம், திர்மிதி. அறிவிப்பவர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஸ் மேலே மாதாந்த பயான் நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது போல, நஃபிலான தொழுகைகளில் சுன்னத்தான தொழுகைகளில் சொல்லப்பட்டது போல ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் தொழுகையுடைய ஃபர்தான தொழுகையுடைய முன்பின் சுன்னத் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதிலே வரக்கூடிய சுன்னத்துல் முஅக்கதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக கட்டாயமாக செய்த தொழுகைகள் 12 இருக்கின்றது. 12 ரக்காத்துகள். அதுல லுஹருக்கு முன்னால் 2, லுஹருக்கு பின்னால் 2, அதே மாதிரி மகரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால் 2, அதே போல ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள். இவைகளில் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ளதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விடாமல் தொழுதிருக்கிறார்கள். துனியாவுடைய வஸ்துக்கள் அனைத்தையும் விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய சிறப்பை வேறொரு ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் இந்த 12 ரக்காத்துகளையும் முன்பின் சுன்னத்துகள், சுன்னத்துல் முஅக்கதாவான இந்த தொழுகைகளை தொழுது வந்தால் அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியாக, இந்த சின்ன அமல்களுக்குரிய குறுகிய நேரம் தான் எங்களுக்கு இது தொழுவதற்கு தேவைப்படும், அதற்குரிய கூலியாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை நாங்கள் மனநமிடுவது மட்டும் இல்லாமல் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணும். அல்லாஹு தஆலா அதற்குரிய பாக்கியத்தையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தணும். அடுத்ததாக துஆ பாத தஸ்லீம், துஆ மனனத்தில் 10வதாக சலாம் கொடுத்ததன் பின்னால ஓத வேண்டிய துஆக்கள். அதிலும் நிறைய துஆக்கள் இருக்கின்றது. முக்கியமான சில துஆக்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகை, ஃபர்தான தொழுகைக்கு பின்னால தொழுகை முடிந்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற துஆவை ஓதுவார்கள். அதனுடைய கருத்து, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் வருகின்றது, நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 தடவைக்கு மேலாக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குறிப்பிட்டுள்ளார்கள். அதே போல தொழுகைக்கு பின்னாலேயும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபாரை நபி அவர்கள் 3 முறை செய்து வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹும் அன்த சலாம், யா அல்லாஹ் நீ சாந்தி அளிப்பவன், உன்னிடமிருந்துதான் சாந்தி வருகின்றது, ஏற்படுகின்றது. தபாரக் தயாதல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் உடையவன், மகத்துவமும் கண்ணியமும் உடையவன், நீ அருட்பேருடையவன். அல்லாஹு தாலாவை புகழ்ந்து சொல்லப்படுகின்ற ஓதப்பட வேண்டிய துவா அல்லாஹும்ம அன்த சலாம் வமின்க சலாம் தபாரக் தயாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற துவா. அடுத்ததாக வேறு துவா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 3 முறை ஓதினதன் பின்னால் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅதிய லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத் என்ற துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். அதனுடைய கருத்து, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர எவரும் இல்லை, அவன் ஏகன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, ஆட்சி அவனுடையது, புகழும் அவனுடையது, அவன் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உள்ளவனாகவும் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான். அதே போல் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத், யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பவர்கள் யாரும் இல்லை, வலா முஅதிய லிமா மனஅத், நீ தடுப்பதை கொடுக்கக்கூடியவர்களும் யாரும் இல்லை, வலா யன்ஃபஉ தல் மின்கல் ஜத், செல்வமுடையவர்களுக்கு உன்னிடத்தில் அவருடைய செல்வம் எந்த பிரயோசனமும் அளிக்காது. அல்லாஹ் ஒரு ஒரு மனிதனுக்கு துனியாவுடைய பாக்கியங்களாக இருக்கலாம் அல்லது ஆகிரத்துடைய பாக்கியங்களாக இருக்கலாம். அவைகளை அல்லாஹ் கொடுக்க நாடின் என்று சொன்னால் அதை உலக மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அதை அவனை விட்டு தடுக்க முடியாது. ஒரு ஹதீஸில் அந்த வாசகம் வருகின்றது, உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை தடுக்க முடியாது. அதே போல் அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை கொடுக்காமல் இருக்க நினைத்தால், தடுக்க நினைத்தால் அதை யாராலும் முடியாது. வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத், செல்வந்தர்களுக்கு பணமுடையவர்களுக்கு அவனுடைய செல்வம் அல்லாஹுடைய வழியில் அல்லாஹுக்காக வேண்டி செலவழித்தவைகளை தவிர வேறு எந்த பிரயோசனமும் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு இல்லை என்று இந்த துவாவில் வருகின்றது. அதே போல் அடுத்த துவா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ லிஷ் ஷைஇன் கதீர் என்பதன் பின் லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வ லா நஅபுது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமது வ லஹுல் ஃபض்லு வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன் லா இலாஹ இல்லல்லாஹு முக்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் என்ற துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இதிலே தொழுகைக்கு பின்னால ஓத வேண்டிய துவாக்களில் சிலதைத்தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய துவாக்கள் இருக்கின்ற, அதையும் நாங்கள் பாடமாக்கி ஓதினு சொன்னால் அதனுடைய பிரயோசனங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஹதீஸில் வரக்கூடியவைகளை அமல் செய்வதற்குத்தான் நாங்கள் ஹதீஸ்களையும் படிக்கிறோம். எனவே அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தையுடைய விளக்கங்களை தந்து அதன்படி அமல் செய்வதற்கு எங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.